ನಮಸ್ಕಾರ, ನನ್ನ ಹೆಸರು ದೀಪು ಚಂದನ್ ಕುಮಾರ್. ನಾನು ಬಂದು ಶ್ರೀಮಜೀವಿ ಚಾಲಕರ ಟ್ರೇಡ್ ಯೂನಿಯನ್ ವೈಸ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟು. ವಿಷಯ ಏನಂದರೆ ನೋಡಿ ಸರ್, ಇದು ಒಂದು ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಮೇನ್ ರೋಡು ಪಕ್ಕದಲ್ಲಿ BSNL ಆಫೀಸು ಮತ್ತು ಈ ಕಡೆ ಪೆಟ್ರೋಲ್ ಬಂಕು, ಹಾಸ್ಪಿಟ್ಲು ಇದೆ ಮೈದಿಲಿ ಹಾಸ್ಪಿಟ್ಲು. ಈ ಟೈಮಲ್ಲಿ ನೋಡಿ ಸುಮಾರು ದಿನದಿಂದ ನಾವು ಏನೇನೋ ಇದು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಇದು ಸ್ವಲ್ಪ ಕ್ಲಿಯರ್ ಮಾಡಕ್ಕೆ ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು ಎಲ್ಲಿರೋರೆಲ್ಲ ತಗೊಂಡ್ ಬಂದು ಕಸ ಇಲ್ಲಿ ಹಾಕ್ತಾ ಇದಾರೆ. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹಾಸ್ಪಿಟ್ಲ್ ಇದೆ, ಅದು ಎಲ್ಲ ಮಗು ಇದು ಮಾಡುದು, ಎಷ್ಟೊಂದು ಇನ್ಫೆಕ್ಷನ್ ಆಗುತ್ತೆ. ನಾವು ಈ ಕಾನ್ಸಂಟ್ರೇಷನ್ಗೆ ಯಾರು ಕೌನ್ಸಿಲ್ ಅಂತ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನಾವು ಪಬ್ಲಿಕ್, ನಾವು ಇದು ಏನೇನೋ ಮಾಡೋಣ ಏನೇನೋ ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತಾ ಇದೀವಿ. ಬಟ್ ಸ್ಟಿಲ್ ಯಾರು ಏನ್ ಮಾಡಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ಎಷ್ಟು ದಿನ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಓಡಾಡ್ತಾರೆ. ಸಂಜೆ ಗಂಟಿನಲ್ಲಿ ಇರೋರು, ಲೇಡೀಸು ಮತ್ತೆ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲರೂ ಓಡಾಡ್ತಾರೆ. ಚಪ್ಪಲಿ ಹಾಕೊಂಡು ಓಡ್ತಾರೆ, ಚಪ್ಪಲಿ ಇಲ್ಲಾದ್ರೂ ಕೆಲವರು ಹೋಗ್ತಾರೆ. ಅದು ಎಷ್ಟೊಂದು ಇನ್ಫೆಕ್ಷನ್ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ಲ. ಇದು ಒಂದು ಗೌರ್ಮೆಂಟ್ಗೆ ಆಗಲಿ, ಇಲ್ಲ ನಮ್ಮ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಇಲ್ಲ ನಮ್ಮ KGF ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಅವೇರ್ನೆಸ್. ಹಿಂಗಿದ್ರೆ ನೋಡಿ, ನಾಯಿ ಬರುತ್ತೆ, ನಾಯಿ ತಗೊಂಡ್ ಬಂದು ನೋಡಿ ಇಲ್ಲೆಲ್ಲ ಕಸ ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇವಾಗ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲ ಇಲ್ಲಿ ಸಂಜೆ ಗಾಂಧಿ ನಗರದಲ್ಲಿ ಓಡುವವರು ಹಂಗೆ ಚಪ್ಪಲಿಲಾಗ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಕಾಯಿಲಾಗಲು ಎಲ್ಲ ಬರುತ್ತೆ. ನೋಡಿ ಇದು ಪ್ಯಾಂಪಸ್ ಅಗ್ಗೀಸ್ ಎಲ್ಲ ತಗೊಂಡ್ ಬಂದು ಇಲ್ಲಿ ಹಾಕ್ತಾರೆ. ಇಲ್ಲಿ ನೋಡ್ದೆ ಎಲ್ಲೆಲ್ಲೂ ಎಣ್ಣೆ ಹೊಡೆಯೋದು ಬಾರ್ದು ಎಲ್ಲ ಕಸ ತಗೊಂಡ್ ಬಂದು ಇಲ್ಲಿ ಹಾಕ್ತಾರೆ. ಇದನ್ನ ಬಂದು ಯಾರು ನೋಡ್ತಾ ಇಲ್ವಾ? ನಮ್ CMC ಅವರು ಒಂದ್ ದಿವಸಕ್ಕೆ ಬಂದು 5 ಸತಿ ಓಡಾಡ್ತಾರೆ ಈ ಕಡೆ. ಇದು ನೋಡ್ತಾ ಇಲ್ಲ ಯಾರು. ಒಂದ್ ವಾರಕ್ಕೆ ತಗೊಳ್ತಾರೆ ಮತ್ತೆ ಅಷ್ಟೇ. ಇದರಿಂದ நம்ம KGF எப்படிங்க நம்ம ஒரு பப்ளிக் அவேர்னஸ் பண்றதுக்கு எடுத்துனோம். யார் எங்கெங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணாலும் வீடு ஓச்சாலும் சரி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து இங்க கொட்டுறாங்க. இது ஒரு டம்பிங் இடமா? ஒரு BSNL ஆஃபீஸ்க்கு இது பக்கத்து, இந்த பக்கம் பெட்ரோல் பங்க், அந்த பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு இது. வேணாங்க, இங்க சுமார் ஒரு 1500 வீடு இருக்குங்க. எல்லாம் பாருங்க வெறும் கலரோட போறாங்க, செப்பலோட போறாங்க. இது எவ்வளவு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ தெரியாதது. ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா சிவில் ஹாஸ்பிட்டல் அங்கே போனால் டைரக்ட் ரெஃபர் தான். ஸோ இதுக்கு என்ன ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், எந்த ஒரு வேண்டுகோள் அதுதான். இன்னொன்று நைட்டில் போகிறாங்க. இங்கே லைட் இருக்குது ஆனால் எரியறதில்லை, லைட் இருக்குது ஆனால் எரியறதில்லை. நாங்களும் எவ்வளோ இங்கே போராட்டம் பண்ணி பார்த்துன்னுக்குறோம். லைட் இருக்குது, எரியறதில்லை. நாங்கள் அங்கே பெரிய வண்டிங்க அங்கே நிற்குது. ஸோ வண்டிங்களை எடுத்துன்னு நாம் இங்கே போகிறோம் சந்தில். நாங்கள் எங்களுக்கு என்ன கோரிக்கைன்னா, இது ரெடி பண்ணி கொடுத்துட்டா நாங்கள் வண்டிங்க போட ஆரம்பிச்சோம்னா யாரும் யூரின் போக மாட்டாங்க. இந்த மாதிரி குப்பைலாம் இங்கே வரதுக்கு வாய்ப்பு இல்லை, விடமாட்டோம், நாங்கள் விடமாட்டோம். இங்கே அம்பேத்கர் ஸ்டாச்சு வச்சிருக்காங்க, அட்லீஸ்ட் அவருக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம். இங்கே இந்த மாதிரி குப்பையும் குருமையும் இது போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணுறது, என்ன முடிவு இருக்கணும்? ஸோ யாராக இருந்தாலும் இந்த வார்டு இன்சார்ஜ் கவுன்சிலருக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டு, ப்ளீஸ் இது மாத்திரம் கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க. ஏன்னா இது நாளுக்கு நாள் இது இன்னும் மோசமாக போவாங்க இந்த இடம். அதனால தயவு செய்து சார், உங்களை ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், நீங்க இது மாத்திரம் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணி கொடுத்துருங்க. தேங்க்யூ. முனிசிபாலிட்டி கமிஷனர் இமீடியட்டா இது ஆக்ஷன் எடுக்கணும். CMC கமிஷனர், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி எல்லாம் ஒரு நாளெல்லாம் ரவுண்ட்ஸ் போறாங்க, எங்க ரவுண்ட்ஸ் போறாங்க, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ எப்படி? தயவுசெய்து நான் முனிசிபாலிட்டிக்கு ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். ப்ளீஸ் தயவுசெய்து இது ஆக்ஷன் எடுத்துட்டு இது கிளியர் பண்ற வழியை எவ்வளவு சீக்கிரம் அது சீக்கிரம் பண்ணுங்க. நாளைக்கு ஆகஸ்ட் 15 எப்படி இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. வெறும் மெயின் இடம் மொத்தம் கிளீன் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி சந்து இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுங்க? இது மெயின் ரோடு. இதுவே போனா சஞ்சய் நகர், அப்படியே உள்ள போனா ET பிளாக்ல அப்படியே கல்றமுள்ள போகலாம். இந்த மாதிரி ஒரு மெயின் ரோடை இந்த மாதிரி நாசம் பண்ணி வச்சுக்கிறாங்க. யாரும் கண்டுக்கிறது இல்லை. அவங்க பாட்டுக்கு யாருக்கு என்னன்னா CMC வண்டி வருது, என்னன்னா எல்லாமே இருக்கு சார். இதுல எவ்வளவு நோய் இருக்கு இப்போ மட்டும் அனலைஸ் பண்ண முடியாது. ஆனா அந்த ரிசர்ச் பண்ண எல்லாமே இருக்கும், பூரா இங்கே தான் இருக்கும். தயவுசெய்து CMCக்கு ஒரே ரிக்வெஸ்ட், எவ்வளோ சீக்கிரம் மட்டும் அது சீக்கிரம் இது கிளியர் பண்ணிட்டு கவுன்சிலருக்கும் அப்படியே ஒரு ரிக்வெஸ்ட் கேட்குறேன். நான் தயவுசெய்து இது கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தா
ஸோ அங்கே இருக்கிற கார்கள்லாம் வந்து இப்படி நின்றுச்சுன்னா எல்லாருக்கும் நல்லா க்ளீனாக இருக்கும் அந்த ஏரியா. இங்கே வராங்க, இது வந்து ஒரு யூரின் ஸ்பாட் ஆயிடுச்சு, குப்பை தொட்டி போடுற இடமும் ஆயிடுச்சு. தயவு செய்து இது ஒரு ரிக்வஸ்ட் சார். தேங்க்யூ சார்.